நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் போய் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து இவால்வ் ஆனதுனால நிறைய பேர் ஸ்பேஸ் சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யார் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா? ஐஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெட்ராஸ். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில் பேசியிருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிபால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் பிஎஸ்சி ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அதை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். a new career path in space and aviationல தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மைல்கல்லா இருக்கும்போது how student can join without the traditional IIT route, ரைட்டா? இதை தான் வந்து நம்ம முக்கியமா வந்து நம்ம பார்க்க போறோம். ஐஐடிக்கு வந்து ஐயோ பிச்சு பிடுங்கி 6ல இருந்து 10 வரைக்கும் ஃபவுண்டேஷன் படிச்சு 11th and 12th வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா 12th முடிச்சதுக்கு அப்புறமா 1 year பிரேக் பண்ணி அப்பா ஜெய் மெயினை கிளியர் பண்றதே தலைகீழா இருக்கு அப்படின்றப்ப திருப்பியும் அதெல்லாம் முட்டி மோதி அட்வான்ஸுக்கு போய் அதுல கிளியர் பண்ணி ஒரு 40,000 ரேங்க்குள்ள வந்து ஒரு 18,000 சீட்டுக்குள்ள ஐஐடியில் போய் ஜாயின் பண்றதுக்குள்ள, அதுவும் சென்னை ஐஐடியில் வரணும் அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 150லேருந்து 200 மாணவர்களுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பேஸ் பண்ணி ஒரு 1000 மாணவர்களுக்கோ தான் கிடைக்கும் அப்படின்றப்ப அப்பா உயிரே போயிடுதுப்பா அப்படின்னு மூச்சே வாங்குதுப்பா அப்படின்றாங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தீர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ், ரைட்டா? இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா why everyone is talking about this program அப்படின்றப்ப Indian Institute of Technology Madras has launched a BS degree in ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை வந்து பிரைவேட்டாக வந்து நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் லான்ச் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே இன்னைக்கு போய் சேர முடியும், அங்கே குடியேற்ற முடியும் அப்படின்றதுனால எல்லாருடைய பார்வை என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு 50-100 இயர்ஸ்ல வந்து அங்கே தான் இருப்போம் அப்படின்றதுனால இந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்ற ஆர்வம் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. திஸ் ப்ரோக்ராம் இஸ் டிசைன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜி, தென் வந்து ஸ்பேஸ் மிஷன்ஸ், தென் வந்து சேட்டலைட் என்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஏரோ ஹிஸ் கேரியர், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். இதுல சர்ப்ரைசிங்லி ஜேஇ இஸ் நாட் தி ஒன்லி வே டு என்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோர்ஸுக்கு. ஏன்னா இது இல்லாம எதனா இருந்தா சொல்லுங்க சார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்ற சொல்லக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு ஆப்டான ஒரு கோர்ஸ். பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரோக்ராம் பிரேக்ஸ் தி ட்ரெடிஷனல் ஐஐடி பேரியர். கீ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை அஸ் ஏர்லி அஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஏஜ் லிமிட்டே இல்லை, எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம், 100 வயசுல படிக்கலாம், 70 வயசுல படிக்கலாம், +1 ஸ்டார்ட் பண்றதுல இருந்தே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிளெக்சிபிள் லேர்னிங் மாடல். தென் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன். என்ன சார் ஃபிளெக்சிபிள்னா வீட்டில இருந்தே படிக்கலாம், ஆன்லைன்ல இருக்கு, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு எதெல்லாம் ஆஃப்லைன்ல போகணும் அப்படின்றத டீடைல் நம்ம வந்து பார்க்கலாம். மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன். இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அப்படியே கம்ப்ளீட்டா முடிக்கலன்னா என்ன சார் பண்றது? முடிக்கலன்னா பரவாயில்ல, பார்ட்டா வச்சிருக்காங்க. 3 பார்ட்ல எப்போ வேணாலும் நீங்க எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. குளோபல் ஆக்சஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு குளோபல் ஆக்சஸ் வந்து கிடைக்குது. தென் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் கூட இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இட் ஓப்பன்ஸ் ஐஐடி லெவல் எஜுகேஷன் டு a wider group of learners. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. இப்போ கூட நம்ம கூட ஐஐடியோட கிளாஸஸ் எடுக்கிறோம், ஜேஇக்கு மெயினுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம குழந்தைங்களை ஐஐடியில் புகுத்திட முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இட்ஸ் a wonderful opportunity. வித்தவுட் ஐஐடி ஜேஇ மெயின் கிராக் பண்ணி ஐஐடி அட்வான்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அவசியமே இல்லாம, ரைட்டா? ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க? The course is divided into 3 progressive stages. 1 ஃபவுண்டேஷன் லெவல் கொடுக்குறாங்க. லேர்ன் த கோர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன்ல கற்றுக்கலாம். 2வது டிப்ளமா லெவல் டெவலப் ஸ்பெஷலைஸ்டு ஏரோ ஸ்பேஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமா லெவலில் படிப்பாங்க. த 3rd லெவல் இஸ் த பிஎஸ் டிகிரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிக்கிறப்ப டிகிரி கொடுப்பாங்க. அட்வான்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் கேரியர் ரெடி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க.
ஹைபிரிட் லேர்னிங் மாடல். இது என்னென்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரெண்டு மாடல்லையும் நம்மளுக்கு வந்து இதை சேர்த்த மாதிரி நம்ம படிக்கணும். ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. பட் ரெண்டுத்தையுமே நம்ம படிச்சாலும் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும், டுட்டோரியல்ஸ் ஆன்லைன்ல கிடைக்கும், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டவுட் செஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டர்டு எக்ஸாம்ஸ், லேப் செஷன் அட் ஐஐடி மெட்ராஸ்ல நம்ம நேராக தான் போய் கேம்பஸ்ல பார்க்கணும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் மாடல்ல கொடுத்துருக்காங்க. தி கோர்ஸ் கம்பைன்ஸ் ஆன்லைன் அண்ட் லேர்னிங் அண்ட் கேம்பஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் இன்க்ளூட் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி இன் 11th, ஏற்கனவே சொன்ன மாதிரி, தென் ஸ்டூடெண்ட் ஹூ கம்ப்ளீட்டட் கிளாஸ் 12th, பிசிக்ஸ் மேக்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அந்த குழந்தைங்க, டிப்ளமோ ஏற்கனவே முடிச்சவங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஆஃப்டர் 10th கிளாஸ் முடிச்சதுக்குமே டிப்ளமோ படிக்கிறாங்களா அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுல படிக்கலாம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பண்ண முடியும். தெர் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வேணாலும் படிக்க முடியும், அது 11th ஸ்டாண்டர்ட்ல. இது ரெண்டாவது, ரைட்டா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்மிஷன் பாத்வே. இதுல வந்து ரெண்டு விதமாகவும் திருப்பி போகலாம் அப்படின்றாங்க. ஒன்று, ஜிஇ அட்வான்ஸ் நீங்க கிளியர் பண்ண மூலியமாகவும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனை நீங்க எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் கேன் குவாலிஃபை த்ரூ த குவாலிஃபையர் ப்ராசஸ். ஒரு 4 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணோம்னா அதில் போயிடலாம். சப்போஸ் கிளியர் பண்ணலன்னா ரீ அட்டெம்ப்டும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்குறாங்க. தீஸ் அலோஸ் மெனி போத் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி அட் ஐஐடி மெட்ராஸ், ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 4 வீக் குவாலிஃபையர் பேஸ் இருக்கு இல்லையா, அதுல ரெகுலர் என்ட்ரி அப்ளிகன்ஸ் கோ த்ரூ எ ப்ரிப்பரேஷன் பீரியட். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூரிங் தீஸ் 4 வீக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும், லெக்சர்ஸ் வீடியோ பார்க்கணும், அசைன்மெண்ட் எடுத்துக்கணும், லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணணும், ஸ்டடி ரிசோர்சஸ் மூலமா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறமா ஒரு எக்ஸாம்ஸ் கொடுப்பாங்க. மெயின் டாபிக்ஸ் என்னெல்லாம்னா இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், இட்ஸ் வெரி வெரி பேசிக் ஸ்கில், தென் இன்ட்ரோடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சம்பந்தமா தான் இந்த 4 வாரத்தில் கொடுப்பாங்க. இந்த 4 வாரத்தில் கொடுத்துமே குவாலிஃபையர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டு ரைட் த குவாலிஃபையர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மஸ்ட் சப்மிட் வீக்லி அசைன்மெண்ட். நம்ம இது 4 வாரமும் நடக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஆஃப்டர் த லோடிங் பேஸ் ஃபைனல் குவாலிஃபையர் எக்ஸாம் இஸ் கண்டக்டட், ரைட்டா. இந்த 4 வாரம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு ஒரு குவாலிஃபையர் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதில் பேஸ்ட் ஆன் த 4 வீக் கண்டென்ட் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, பாசிங் ஸ்டூடெண்ட் என்டர் தி ப்ரோக்ராம். இது 4 வாரத்தில் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்ஸை பாஸ் பண்றவங்க அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஆல்சோ கெட் 1 ரீ அட்டெம்ப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு 2வது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன சார்னு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். ஜென்ரல் அண்ட் ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000, பிடபிள்யூ கேண்டிடேட்னா 1000. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் இட்ஸ் ஓப்பன் ஆன் த வெப்சைட், ரைட். தென் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 31 வரைக்கும் இருக்கு. குவாலிஃபையர் கோர்ஸ் ஸ்டார்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா June 1st வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் எக்ஸாம் வந்து ஜூலைல நடக்குது. ரிசல்ட்ஸ் வந்து ஜூலைல லாஸ்ட் வீக்ல கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீ அட்டெம்ப்ட் போகணும் அப்படின்றவங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து ரீ அட்டெம்ப்ட்டுக்கு இன்னொரு சான்சஸும் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபைனலா இதுல இருந்து என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராம் வந்து பிஎஸ்சி இன் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்பந்தமா இருக்கக்கூடிய கோர்ஸ். ஹூ கேன் அப்ளை அப்படின்றப்போ 11th படிக்கிறப்பதே அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்றாங்க, டிப்ளமா கோர்சஸ்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம். தென் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். தென் என்ட்ரி மெத்தட் ஜிஇ மூலமா போகலாம், ஆர் குவாலிஃபைடு எக்ஸாம்ஸ் மூலமா நம்ம போக முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஸ்டடி ஏரோஸ்பேஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். இந்த 4 தான் ரொம்ப முக்கியமான ஹைலைட். இதை பார்த்துங்க. யாருக்கெல்லாம் இதுல ஐடியா இருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வெப்சைட் ஐஐடிஎம் வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அவைலபிள் இருக்கு. இமீடியட்டா அப்ளிகேஷன் போடலாம். இது சம்பந்தமா எதனா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. சார் இதெல்லாம் ஓகே சார், இப்படிலாம் ஒரு சைட்ல இருக்கட்டும், நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி அண்ணா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிளேஸ்ல நீட் அண்ட் ஜிஇக்கான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர Q2, ஐசர், ஆப்டிடியூட் டெஸ்ட், நெஸ்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய விஐடி ட்ரிபிள், அமிர்தாலோட ட்ரிபிள், தென் SNU எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் ஆஃப்லைன்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையா அட்டகாசமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த காலேஜ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 காலேஜிலும் எல்லா காலேஜஸுமே ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருப்பாங்க. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா நம்ம ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, மினிமம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் காலேஜில் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் 6ல இருந்து 10 வரைக்கும்
ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் 11 and 12 வந்து பார்த்தீங்கன்னா இயர் லாங் ப்ரோக்ராம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு +2 முடிச்சதுக்கப்புறம் நான் 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ட்ராப்பர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடிக்கும் சரி, நீட்டுக்கும் சரி, கியூட்டு, ஐசர் இந்த மாதிரி விஷயங்களுக்கும். உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க 869518 8695 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. எங்கிட்ட எதனா பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல கொடுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.